அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. மிக அருமையாக இருந்தது. இந்த காலகட்டத்துக்கு தேவையானது. அதே நேரத்தில் தந்தை பெரியாருடைய, அதாவது கீழானவன் மேலானவன் என்ற அந்த நிலை இல்லாமல் சமமாக அனைவருக்கும் அனைத்தும் என்ற ஒரு நிலை ஏற்பட வேண்டும் என்பதற்காக பாடுபட்டார். அதனுடைய அந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த படம் இயக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே மிக சிறப்பாக ஒரு மாறுபட்ட கோணத்தில் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சுவரெழுத்து சுப்பையா அவர்களை பற்றியும், மயிலாடுதுறை சுவரெழுத்து சுப்பையா அவர்களை பற்றியும் இதில் மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள். மிக்க நன்றி. மேம், இந்த சத்யராஜ் பெரியார்னு ஒரு படம் நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஃபிலிம், தலைவர்களை பற்றின பொலிட்டிக்கல் ஃபிலிம் வரதில்லை. இந்த படம் அதை பற்றி அதிகமாக பேசியிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, கண்டிப்பாக பேசுது. அதாவது அதுவும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த படம், பெரியார் படம். அதற்கு சிறிதும் சளைக்காமல் இதுவும் அடுத்த ஒரு கட்டத்தை நோக்கி நகர்த்திருக்கிறார்கள். மிக மகிழ்ச்சி. விஜய் ஆண்டனி எப்படி நடிச்சிருக்காரு படத்தில்? என்னென்னலாம் ப்ளஸ்ஸாக வேற? விஜய் ஆண்டனி அதாவது அமைதியாக இருந்து ஒரு புரட்சியை செய்ததை போல ஒரு அறிவு புரட்சியை இந்த படத்தில் செய்திருக்கிறார். சிறப்பான படம். மீண்டும் பார்க்கலாம், இன்னொரு வாட்டி பார்க்கலாம். I was emotional, like even while talking on the stage I was shivering, so it's a very dream come true moment for me, like watching myself on a big screen finally. So yeah, and I just miss my parents today. They couldn't be here today, but yeah, it was super nice experience. Yeah. Currently I don't have any, but I'm hoping that after this film I would get some great opportunities as well. Yeah, actually I got a message from Rahman, who is in the direction team. I got a message from him on Instagram that they are looking for the lead. Then couple of days I again got the same message from another person in the direction team. I replied to her. Then she sent me the audition details. I recorded audition, I sent to her. Then I had a call with Arun sir, video call. And then he said like I had to perform audition once again. He had so many questions for me as an actor. Then I came to Chennai for the first time for the look taste. That day I met Vijay sir also. We had some combination shots, and few days later I got a call back that yes Trupti, we are doing this. So yeah, finally. படம் நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கேட்டால் முதல் படம் நமக்கு ஒரு அழைப்பு அதில் போய் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல மனிதர்களோட வேலை செஞ்சுருக்கிறோம். எனக்கெல்லாம் படத்தில் நடிக்கணும் ஆசையே கிடையாது சார். எனக்கு தெரியும், யூடியூப்லேயே நம்ம ஃபுல் பிஸியில் இருக்கோம். எனக்கு ஒரு கூப்பிட்டாங்க, ஏதோ கூப்பிட்றாங்கன்னு போனேன். ஒரு நாள் ஷூட்டு தான் எடுத்தாங்க. இயல்பாக தான் நான் நடிச்சேன்னு சொல்ல விட இயல்பாக இருந்தேன். எனக்கு என்ன சொன்னாங்களோ அதை நான் செஞ்சேன், அவ்வளோதான். ஆனால் ஒரு நல்ல மனிதர்களோட வேலை செய்கிறேன்றதை நான் பார்த்தேன். கண்டிப்பாக படம் இது ஹிட் ஆகும். நான் நடித்ததுக்காக நான் சொல்ல, நான் இருக்கிறன்றதுக்காகலாம் நான் சொல்லவே இல்லை. நான் பெருசாக வேலை செஞ்சேன்னு சொல்ல இந்த படத்தில். ஆனால் அருண் பிரபு சாருடைய அந்த ஹார்ட் ஒர்க் இருக்குல்ல, அன்றைக்கி நான் பார்த்தேன். இப்போ நீங்கள் பார்க்குற அருண் பிரபு சார் கொஞ்சம் லீனாக இருப்பார், ஒல்லியாக இருக்கிறார்ல. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பூசின மாதிரி இருந்தார். ஆனால் இந்த கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே 8 மாதம் ஆயிடுச்சு இல்லையா படம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆளே மெலிஞ்சிருக்கிறாரு. ஏன்னா அந்தளவுக்கு உழைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, அவ்வளோ மறுநாள் ஷெடியூலில் முன்னாலே ரெடி பண்ணுவார். படம் ஷூட்டிங்லாம் முடிச்ச பிறகு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணார். அந்த ஷூட்டிங் பார்த்து நான் நிச்சயமாக இந்த உழைப்புக்கு கண்டிப்பாக ஒரு வெகுமதி கிடைக்கும் அப்படி தான் நினச்சேன். அப்புறம் உங்களுக்கு தெரியும் சார், விஜய் ஆண்டனி சார் சொல்ல வந்தது தமிழ் சினிமாவில் தனி ஒருவன் இல்லையா. அப்படி இருக்கும்போது எனக்கு இவங்க 2 பேர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். படம் பார்த்த பிறகு தான் தெரியுது, ஒரு நல்ல படத்திலே நம்ம வேலை செஞ்சுருக்கிறோம். நல்ல மனிதர்கிட்ட மட்டும் இல்லை, நல்ல படத்திலே நம்ம வேலை செஞ்சுருக்கிறோன்ற ஒரு திருப்தி ரொம்ப நல்லா இருக்கு சார் படம். நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே படம் சரியில்லை, எனக்கு போர் அடிச்சிச்சு, எனக்கு இது ஆகிடுச்சு, அது யாரும் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ வேகத்தை கொண்டு போகிறாரு. கிட்டத்தட்ட மொத்தம் எனக்கு தெரிஞ்சிருக்கேன்னு ஒரு 10 மணி நேரம் இருந்தால் கூட இதை சொல்ல முடியாது. அதை ஒரு 2.5 மணி நேரத்தில் சுருக்கிறதுன்றது சொல்கிறதுன்றது கேட்டால் அப்போ அதனால தான் வேகம். படம் பார்த்தீங்கன்னா வேகமாக இருக்குது, வசனங்கள்லாம் தெரிக்குது. அது சார், நான் திராவிட அரசியலை பேசுறதுன்றதை விட திராவிட பார்த்தீங்கன்னா உண்மைதான் நீங்கள் சொல்கிற அப்படியே உங்கள் பாணியிலே நான் வந்துடுறேன். திராவிட அரசியல் சொல்லுது, ஆனால் அதே சமயத்தில் எந்த அரசியலையும் தாக்கி பேசவே இல்லை.
யாருடைய அரசியல், தனிப்பட்ட அரசியலை யாருடைய அரசியலையும் இல்லை தனிப்பட்ட அரசியல்வாதிகளோ வந்து தாக்கி படம் எடுக்கவே அது ரொம்ப எச்சரிக்கையாக கையாண்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வசனம் சொல்லுது, அந்த தாத்தா கொடுத்த கைத்தடி ஊனி நடக்கிறதுக்கு இல்லை ஓங்கி அடிக்கிறதுக்குன்ற மாதிரி இருக்குது. அது பாருங்க, நான் கரெக்டாக சொல்லியிருக்கலான்னு பார்த்துக்க. அந்த ஒரு வசனம் ஒன்று போதும். நீங்கள் சொன்னதுக்கு பதில் நீங்கள் கேட்டிங்களா, திராவிட அரசியல் சொன்ன கேட்டால் அந்த ஒரு வரி போதும் இல்லையா? ஆனால் படம் முழுக்க அந்த ஒரு என்ன சொன்ன குறிப்பிட்ட ஒரு அரசியல் சித்தாந்தத்தை வலியுறுத்துகிற மாதிரி இல்லை, முழுக்க முழுக்க இது வந்து அருண் பிரபுவோட சித்தாந்தம் சார். இது நான் அப்படி தான் நினைக்கிறேன். இது அப்படி இல்லை சார். அரசியல்களில் வறுமையில் வாடக்கூடிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள், அவங்கள பசியில் இருக்கிற மக்கள், இவங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அவங்களுக்கு வந்து தாராளமாக இது புரியும். நாம் எப்படி சுரண்டப்படுறோம், நம்மளை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை வில்லனாக நடிக்கிற ஒரு கண்ணன் சார் இருக்கார்ல, உங்களுக்கு தெரியல, அவர் வந்து ஃபுல் ஸ்கோப் சார். அவரும் வந்து விஜயாண்டனி சார் 2 பேருடைய ஆட்டம் தான். அவரை வில்லன் பேசக்கூடிய வசனமாக இருக்கட்டும், வந்து கதாநாயகன் வந்து ஒரு விஜயாண்டனி சார் பேசக்கூடிய வசனங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்சி ஃப்ரேம் வந்து அப்படியே மனசில் வந்து கண்டிப்பாக படம் பிளாக் பஸ்டர் சார். இந்த படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா விமர்சனங்கள் மூலமாக வெளியே போகும். இப்போ நான் பேசுனா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஆமாம் ஒரு படம் ஒரு சீன் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, வாங்கின காசுக்கு மேலே கோவராருன்னு சொல்லுவீங்க. ஆனால் உண்மையிலே அப்படி கிடையாது. நீங்கள் வந்து விட்டுருங்க. நீங்கள் பொதுவாக ஜென்ரலாக நீங்கள் போய் படம் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து படம் நீங்கள் லைக் பண்ணி பார்ப்பீங்க. இந்த படம் வந்து விமர்சனங்கள் மூலமாக சொல்லுவாங்கள்ல, இது வந்து நெகட்டிவ் விமர்சனம் பண்ணி படத்தை காலி பண்ணுறாங்களா சொல்ல, அதில் எனக்கு ஹோப்பே கிடையாது. எனக்கு அப்படி முடியவும் முடியாது. இந்த படம் விமர்சனங்கள் மூலமாக, நான் சொல்கிறது சாதாரண மக்கள் விமர்சனங்கள் இருக்காங்கல்ல, இந்த யூடியூபர் அவங்களாம் விட்டுருங்க, எங்களை மாதிரி ஆளுங்களாம் விட்டுருங்க. சாதாரண மக்கள் வந்து பேசக்கூடிய மக்கள் வந்து கேட்டால் இந்த படத்தை வந்து அடுத்தவங்கிட்ட கொண்டு போவாங்க. அப்படின் போது படம் வந்து கண்டிப்பாக வந்து பிளாக் பஸ்டர் நிச்சயமாக. சக்தி திருமகன் திரைப்படம் வந்து சாதாரணமாக பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு படம் இல்லை, ஆழ்ந்து யோசிக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் வந்து நம்மளை தாக்குகின்ற ஒரு படமாக இருக்குது. அற்புதமான கருத்துக்களில் வந்து கேள்விகள் வந்து இயக்குனர் அருண் சார் கேட்டிருக்காரு. இது வந்து அவரோட கேள்விகள் வந்து அவர் படித்த புத்தகங்கள் மூலமாகவும் நாட்டில் நடக்கிற சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரியுமா நல்ல அருமையான கேள்விகள், ஒரு கேள்வி நம்மளை சிந்திச்சு வைக்க பார்க்கக்கூடிய கேள்விகளாக இருக்குது. இந்த படத்தில் நானும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். அந்த படம் ஃபுல்லாக அப்போ எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா. இப்போ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. எத்தனை புத்தகங்கள்லேருந்து ரெஃபர் பண்ண கேள்வி, எவ்வளோ மக்களோட வலி, ஒரு சாதாரண மக்களோட வலியை வந்து இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. எல்லாம் இது பார்க்கும்போது ஆமாம் நாமளும் இப்படி தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு படம். இந்த மாதிரி படங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும். பிரம்மாண்டத்தை மட்டுமே நம்ம பார்த்து ரசிச்சிடக்கூடாது. இல்லாத ஒன்று இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது என்னென்னா, இது நடக்காத ஒரு விஷயத்தை இங்கே சொல்லவே இல்லை. எல்லா காட்சிகளும் பார்த்திங்கன்னா ஆமாம் நடக்குது, உண்மைதானே அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகளாக மட்டும்தான் அமைச்சிருக்கிறாங்க. அதனால் மக்கள் உங்களோட ஆதரவு கொடுக்கணும். சொல்லுங்கள். சாதாரண மக்களோட வலி தான், அன்றாட காட்சிகள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அருமையாக சொல்லியிருக்கிறாரு அவர். எந்த அன்றாட காட்சிகள் வந்து இந்த பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள்? எல்லாருக்குள்ள பிரச்சனை இதில் வந்து என்ன டீப்பாக சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எப்படியெல்லாம் க்ரைம் நடக்குது, எப்படி நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம நின்று கேள்வி கேட்க கூட நமக்கு நேரம் இல்லை. ஏன்னா அன்னன்னைக்கு உழைச்சாதான் சாப்பாடுன்ற பல மக்கள் ஓடிட்டு இருக்கும்போது இப்படி திரைப்படம் மூலமாக கேட்கும்போது சம்மந்தப்பட்டவங்களுக்கு பயமாக இருக்கும், சுருக்குன்னு இருக்கும். ஐயோ இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்குறாங்களேன்ட்டு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உண்மை தானே அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு சக்தி திருமகன் வந்து விஜய் ஆண்டனி மூலமாக வந்த மாதிரி எத்தனையோ சக்தி திருமகன்கள் இதனால் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க நாட்டில். அவங்களாம் ஒரு நாளைக்கு வெளியில் வருவாங்க. ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா எனக்கு முழு ஸ்கிரிப்ட் வந்து பிகினிங்கில் தெரியாது. அவங்க யார்கிட்டையுமே முழுசாக ஸ்கிரிப்ட் சொல்லாமல் கொஞ்சம் மூடி மறைச்சு தான் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து என்னோட போர்ஷன் பற்றி தெரிஞ்சது, ஒரு ஓவரால் அவுட்லைன் ஆஃப் த ஸ்டோரி தெரிஞ்சுது. அது கேட்கும்போது மெயினாக என்னோட போர்ஷன் பற்றி கேட்கும் போதே எனக்கு வந்து இமீடியட்டாக எக்ஸைட் ஆச்சு. ஏன்னா ஒன்று அருண் பிரபு சார், அவர் வந்து அவரோட ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஜென்ரலாகவே போர்ட்ரே பண்ணுறாருன்றது நம்ம பார்த்துருக்கோம் நிறையா. அண்ட் இன்னொன்று விஜய் ஆண்டனி சார், அவர் வந்து ஒன்று மேலே ஒன்றா பயங்கரமாக அப்படியே ட்ரெயின் மாதிரி போயிட்டுருக்காரு ஸ்பீடில், படம்லாம் பண்ணிட்டு எல்லாமே நிறைய ஹிட்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவங்க 2 பேரோட காம்பினேஷனில் ஓகே சரி கண்டிப்பாக எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு. இந்த கேரக்டரை பற்றி கேட்ட உடனேவே எனக்கு டவுட்ஸே இல்லை, கண்டிப்பாக பண்ணணும் தான் இருந்தது. உடனே அக்ரி பண்ணி பண்ணிட்டேன். ஸோ தட்ஸ் வெரி குட். இல்லை அந்த மாதிரி எந்த கட்சியும் சார்ந்து சொன்னதா இல்லை. இது வந்து உலகம் முழுக்க நடக்கிற ஒரு விஷயம். நம்ம வந்து நிறையாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். பொய் சொல்கிறது, உண்மை சொல்கிறது, எல்லாம் நார்மலான மக்களை வச்சு விளையாடுறது தான் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ இது யாரும் ஒருத்தரை சுற்றி காட்டி பண்ணுற விஷயமே இல்லை. ஜென்ரலாக நடக்கிற ஒரு விஷயம், அது வந்து நம்ம ஒரு ஆர்ட்டாக எடுத்துருக்கோம், அவ்வளோதான். சார் திரும்ப ஒரு பெரியார் கொள்கையை கொண்டு வந்து நல்லா அருமையாக எடுத்துக்கிறார். அவருக்கு ஒரு ஆட்ரிக்கு
நம்ம மக்களை பார்க்க வேண்டிய படம் இது முன்னாடியே. இப்போதைக்கு தெளிவாக சொல்லிடுறாங்க சார். அதெல்லாம் கரெக்டாக தாங்க. நீங்களும் பாருங்கள், சொல்லுங்கள் சார். மிக அருமையான படம். விஜய் ஆண்டனி சாரோட 25வது படம். அருண் பிரபு சார் வந்து வெற்றி படம் ஏற்கனவே 2 கொடுத்துருக்கிறாரு. பால்னு ஒரு படத்தை கொடுத்துருக்காரு, அருவின்னு ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. அருமையான இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஹேட்ரிக் ஹிட்டு, நல்ல வித்தியாசமான கதை, விழிப்புணர்வு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வேறு விறுவிறுப்பாக போகுது. அருமையான 2 பாடல் ரசிக்கிற மாதிரி இருக்குது. கதையும் நல்ல ஒரு விழிப்புணர்வை, மக்கள் நடுவில் விழிப்புணர்வை உருவாக்குது. நானும் இந்த படத்தில் அனிஃபான்னு ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கிறேன். எனக்கும் அருண் பிரபு சார் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்கிறேன். பொதுமக்கள், நம்ம மக்கள் எல்லாருமே இந்த படத்தை பார்த்து நல்ல ஒரு விழிப்புணர்வு உருவாக்கக்கூடிய இந்த படத்தை பார்த்து சந்தோஷப்படும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பொலிட்டிக்கல் வந்து உலக பொலிட்டிக்கலே இதில் கொண்டு வந்திருக்கு. ரொம்ப அது இதுவரை அரசியல் படம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அது வந்து நம்ம உள்நாட்டு விஷயத்தையே சொல்லிகிட்டு இருப்பாங்க, நம்ம மாகாணத்தை பற்றியே சொல்லுவாங்க, இந்தியா கூட தாண்ட மாட்டாங்க. இது இந்தியாவும் தாண்டி உலக லெவலில் ஒரு அரசியல் விழிப்புணர்வு உருவாக்குற ஒரு அருமையான படம். விஜயாண்டியன் சார் அருமையாக நடிச்சிருக்கிறாரு. எல்லா நடிகர்களும் அவங்களோட பங்களிப்பை அருமையாக செலுத்திருக்கிறாங்க. எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். படம் ஆமாம், சக்தி திருமகன் ரொம்ப சூப்பராக இருந்தது. தாராளமாக பார்க்கலாம், சூப்பராக இருந்தது. விஜய் ஆண்டனியோட வைப், மாஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக காமிச்சிருக்காங்க. விஜய் ஆண்டனியே நம்ம நார்மலாக ரொம்ப அவரை வந்து க்யூட்டாக அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். இதில் அவரோட வைப்புக்கு ஏற்ற மாஸாக நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லை, எனக்கு நல்லாவே புரியுது, நல்லா தான் இருக்குது. நம்ம இப்போது அந்த படத்தை கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்தோன்னா நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ப்ளஸ் பாயிண்ட் வந்து அருண் பிரபு சார் தான் சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காரு. கேமராமேன், அந்த ஆங்கிள் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. படம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு, எங்கேயுமே தொய்வடையலை, படம் போர் அடிக்கலை. ஆனால் இது பொலிட்டிக்கல் படம் தான். ஆக்சுவலாக ரொம்ப ஜானர் ஸ்பெசிஃபிக்கான ஒரு பொலிட்டிக்கல் படமாக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக அவ்வளோவா பாலிடிக்ஸ் பற்றி, இந்த வேர்ல்டு பாலிடிக்ஸ் பற்றி பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, பெருசாக தெரியவும் தெரியாதுங்கிறதுனால அவ்வளவு கிளியராக எனக்கு நிறைய விஷயம் புரியலை. அதை மேபி இன்னும் எளிய மக்களுக்கு புரிகிற மாதிரி எழுதியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக, இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து இன்னும் ரொம்ப இந்த அரசியல் பற்றி தெரிஞ்சு புரிஞ்சு இதெல்லாம் ரொம்ப தெளிவாக ஆராய்ஞ்சு இருப்பாங்கல்ல ஒரு சில பேர், அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா புரிகிற மாதிரி இருக்குது இந்த படம். மற்றபடி மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படத்தில். அண்ட் தென் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே படம் வந்து ரொம்ப செகண்ட் ஹாஃபில் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து அது ஒரு ஜானர் ஷிஃப்ட் ஆகி ஒரு மாதிரி ரிவன் ஸ்டோரி மாதிரி போகும். அந்த ஜானர் ஷிஃப்ட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இல்லையோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அண்டு அதான் அந்த ஒரு ஒரு லேமேனுக்கும் புரிகிற மாதிரியான ஒரு ரைட்டிங் இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்குமோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா எனக்கே வந்து நிறைய விஷயம் புரியலை, நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கேன் இப்போ அதை பற்றி. பட் தென் படம் எங்கேயுமே போர் அடிக்கலைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்படி மிக்ஸ்டாக இருக்கும்போதே படம் புரியாமல் இல்லாமல் இருந்து இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. படம் ரொம்ப பார்க்கும்போது வந்து ஸ்க்ரீன் பிளே ரொம்ப கிரிப்பிங்காக தான் இருந்துச்சு. ஐ திங்க் அதுக்கு வந்து எடிட்டிங்க்கு வந்து பெரிய விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா எங்கேயுமே சீன் வந்து எக்ஸ்ட்ராவாவோ இல்லை வந்து கம்மியாகவோ இருக்க விடவே இல்லை, ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. இப்போது லேகாக இருக்குன்னு சொன்னீங்களா, எந்த இடத்துல எந்த பாயிண்டில் படம் இது சரியாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும்? அதான் எனக்கு அது ஓவராகவே தோணுச்சு. ஓவர் ஆர்ச்சிங்காகவே படத்தோட பிளாட், அவர் எடுத்துருக்கிற பிளாட் வந்துட்டு ரொம்ப ஒரு குளோபலான ஒரு பிளாட்டுங்கிறதுனால அது இப்போது என்ன மாதிரி ஒரு சில பேருக்குலாம் இது புரியாது டக்குன்னு. இவ்வளோ தூரம் அறிவு இல்லாதவங்களுக்கு அவ்வளோ டக்குன்னு புரியாது, அந்த அறிவு இல்லாதவங்களுக்கு அது புரியாது டக்குன்னு. ஸோ அதை மேபி இன்னும் கொஞ்சம் எளிய மக்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் டம் டவுன் பண்ணி சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. விஜய் ஆண்டனியோட 25th ஃபிலிம், ஸோ அது என்ன கிரியேட் பண்ணியிருக்கு, இன்னொன்று அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? இல்லை ஆக்சுவலாக பர்ஃபார்மன்ஸாக ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. அவரோட 25வது படத்துக்கு வந்து அவர் இந்த படத்தை சூஸ் பண்ணதே வந்து பெரிய விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஒரு நல்ல படமாக இருந்துச்சு. ஒரு பர்ஃபார்மன்ஸாக ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆக்சுவலாக நல்லா இருக்குது சார், நல்லா அருமையாக இருக்குது. இந்த நாட்டுக்கு என்ன பேசுகிறாங்க இப்போ, இந்த அரசியல்வாதிகளை பற்றி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறாங்க, விமர்சிக்கிறாங்க நிறைய விஷயம். நாட்டில் நடக்கிறத பற்றி கரெக்டாக சொல்கிறாங்க. நல்லா இருக்கு படம், நல்ல நடிப்பு நல்லா இருக்குது, மியூசிக் சூப்பராக இருக்குது, படம் ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது. போர் அடிக்குதுனாக்கா நம்ம ஆல்ரெடி சோசியல் மீடியாவிலே ஏற்கனவே பார்த்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெரியாத விஷயம் எதுவும் இல்லை, தெரிஞ்ச விஷயந்தான். அதுக்கும் தேட்டரில் பார்க்கும்போது கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அப்படி ரொம்ப லென்த்தியாக போனதுனால கொஞ்சம் அப்படி இருக்கும். ரொமான்ஸே இதுக்கு தேவையில்லைன்ற மாதிரி தான் என்னோட இது. ஏன்னா அந்த மாதிரி இடத்துல இருக்கிற ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு ஜோடி, ஒரு ரொமான்ஸ் அந்த மாதிரி தேவையில்லை. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். தேவையில்ல, இந்த ஜோடியே தேவையில்லை, ஹீரோயினே தேவையில்லைன்ற மாதிரி தான் இருக்குது. போகும்போது அவங்க கொஞ்சம் சென்டிமெண்ட் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறவனுக்கு வந்து
அந்த இடத்துல வந்து ஒரு சூழ்நிலை ஒரு ஜோடி ஒரு ஒய்ஃப் வந்து இருக்கும்போது அவனுக்கு கொஞ்சம் பர்டனாக இருக்கும், அவங்களையும் பார்த்துன்னு இதுவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஹீரோயின் இல்லாமல் இருந்ததே கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்திருக்கு. கொஞ்சம் படத்தையும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கலாம். ஆமாம், அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இவ்வளோ நாள் பார்த்ததில் இதில் கொஞ்சம் டீசென்ட், இதில் தான் அவர் கொஞ்சம் டீசெண்டாக பார்த்துருக்குறோம். விவேக் கூட பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் டபுள் மீனிங்கில் கொஞ்சம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இதில் கொஞ்சம் நான் டீசெண்டாக மெச்சூரிட்டாக கொஞ்சம் ஒரு பொறுப்பானவராக இருக்கிறாரு. மியூசிக்லாம் நல்லாயிருக்கும். மியூசிக் பேக்ரவுண்ட் ஆடியன்ஸுக்கு இதில் தெரியாத மெசேஜ் எதுவுமே இல்லைங்க. மக்கள் வந்து அந்த அளவுக்கு யாரும் தெரியாமலாம் ஒன்றுமே இல்லை. மக்கள் வந்து எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். இதில் உட்காந்து கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கிறோம். சும்மா 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி ஸ்கோர் பண்ணி பார்க்குறத 2.5 மணி நேரம் உட்காந்து பார்த்துருக்குறோம். அவ்வளோ பொலிட்டிக்கல் தான், பொலிட்டிக்கல் ஃபுல்லாக. அதான் என்ன ஸ்கேம் பண்ணுறாங்க, நம்ம மக்கள்கிட்ட வரி படம் வாங்குறாங்க, திருப்பி எதுவும் பண்ணுறது இல்லை. அதை பற்றி நல்லா பேசியிருக்காங்க. ஒரு ஆவரேஜ் வச்சா நல்லாவே இருந்துச்சு ப்ரோ, எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்படிலாம் இல்லை, நல்லா இருந்துச்சு. பெரியாரிசம் பேசுகிறாங்க, சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். அது மட்டும் மற்றபடிலாம் ஒரு சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டு மந்த் வந்த பெரிய ஹீரோ நம்பர் 1 டேரக்டர் படத்தோட நல்லா இருந்துச்சு.